கோடி கோடியா பணம் அதை பதுக்கி ஒதுக்கி வைக்கிறதுக்காக பதவிக்கு எதுவும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியால் தெலுங்கர் என்று சொல்லப்பட்ட விஜயகாந்த் மீது திடீர் பாசத்துக்கு காரணம் என்ன? திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து முறைப்படி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி எல்லா செலவுக்கும் கொடுத்துட்டு ஆமா இவர் கூட இருக்க சகாக்கள்லாம் வச்சு அந்த பார்ல சரியான குடி பில் வந்து எங்கேயோ போயிடுச்சு. விஜயகாந்த் பே பண்ணணும்னு ஆமா சொல்றாரு. இந்த மாதிரி இது தேவையற்ற விஷயங்கள் பண்ணினா என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சோ அப்பத்துல இருந்தே விஜயகாந்த் மேல வந்து ஒரு அப்போ வந்து ஜெயலலிதா கான்செப்ட்ல ஒர்க் பண்றாரு சீமான். விஜயகாந்தியுடைய வாக்குகளை சிதைக்கிறதுக்காக விஜயகாந்த் ஃபுல் ஃபிளெஜ்ஜா இவர் 2011 விஜயகாந்துக்கு எப்படி ஊர்ந்து வந்து வேலை செஞ்சாரோ அந்த விட 2 மடங்கு வந்து விஜயகாந்தோட தோல்விக்காக அந்த வேலை செஞ்சாரு. சீமான் வந்து சசிகலா தரப்பு கிட்ட பேசி திட்டமிட்டபடி 64 தொகுதியிலே வேலை செய்யறேன், ஊதியத்தை வண்டி வாங்கி கொடுத்துருங்க சொல்லி சிறப்பா அவனும் பண்ணி கொடுத்துறாரு. பணத்திற்காக ஓட்டை பிரிப்பது மட்டும்தான் சீமானுடைய வேலையே. ஆனா சாக்கடை அடைப்பு எடுத்து விட்டது போல சாக்கடையெல்லாம் வெளியே போகுது. அவர் ஒரு பெரிய சாக்கடைல, அதனால சாக்கடை பத்தி அவாலா மாதிரி அந்த காசு வரும். இந்த காசு தான் 90% வருது சீமானுக்கு. இந்த மறைமுகமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவர் ஒரு 10-15 பேர் வச்சிருக்காரு. புகழேந்தி மாறன் அவரோட நண்பர், அவர் தான் அவரோட பினாமி மாதிரி வச்சுக்கலாம். இல்லீகலா வர காசு இருக்குல்ல, அவாலா காசு, உண்டியல் காசு சொல்லுவாங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்றவன் தான் இவன். 90 ரூபாய் வாடகை, 100ல இருந்து 200 கோடி இருக்கும். அப்ப எவ்வளவு வாடகை? இது பிச்சைக்கார கட்சியில பண்ணுவாங்களா? ஆனா அவர் காசு இல்ல இது. அப்ப இவரோட எண்ணம் என்னன்னா வெற்றி பெற்று நாடாளுவது அதெல்லாம் இல்ல, ஒரு கணிசமான வாக்கு வந்து யாருக்கோ பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரை ஒரு கவுன்சிலர் கூட சம்பாதிக்காத நீனு இவ்வளவு செழிப்பா இருக்கனா, அப்ப நாளைக்கு நீ ஆட்சி பீடத்தெல்லாம் உட்காந்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழன்பன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தலா. வணக்கம். இப்போ சீமான் அவர்கள் வந்து விஜயகாந்தை ஏற்கனவே பேசும்போது 2016 தேர்தல் நினைக்கிறேன், என் கால் தூசுக்கு பெற மாட்டேன் அப்படின்லாம் வந்து விஜயகாந்தை வந்து கேவலமா பேசினார். விஜயகாந்தை நாயுடு தெலுங்க இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ண காலமும் உண்டு. என்னடா கேப்டன், ஆமா அப்படிலாம் பேசுனது உண்டு. ஆனா இப்போ திடீர்னு விஜயகாந்த் மேல ஒரு பாசம் வந்திருக்குது. அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்றாரு, மிகச்சிறந்த மனிதர், அப்படி ஆகா ஓகோன்னு தமிழ்நாடு நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் பேர் வைக்கணும் அப்படிலாம் வந்து சஜஷன் சொல்றாரு. இப்போ சமீபத்துல இந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோம். அதுல வந்து வீர வணக்கம், விஜயகாந்துக்கு வீர வணக்கம் செலுத்துறதுக்கே தனியா ஒரு வீர வணக்கம், தனியா ஒரு அஞ்சலி. நாம் தமிழர் கட்சியால் தெலுங்கர் என்று சொல்லப்பட்ட விஜயகாந்த் மீது திடீர் பாசத்துக்கு காரணம் என்ன? 2011 வந்து அந்த 64 காங்கிரஸ்க்கு எதிரான தொகுதியில வேலை செய்யும் போது அதுல ஒரு தொகுதி வந்து விஜயகாந்தோட தொகுதி, விருதாச்சலம் தொகுதியில வந்து காங்கிரஸுக்கு எதிராக விஜயகாந்த் நிக்கிறாரு. இவர் பிரச்சாரம் செய்ய போறாரு. ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வந்து இவர் ரூம் எடுத்து தங்குறாங்க. இவரு சார்ந்த ஒரு 20-30 நபர்கள் விஜயகாந்துக்காக பிரச்சாரம் செய்ய போகும்போது தங்குறாரு. சுற்றுப்பயணத்திற்கான அனைத்தையுமே வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து முறைப்படி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி எல்லா செலவுக்கும் கொடுத்துட்டு, ஆமா அந்த பயணம், அந்த போக்குவரத்து, தங்கும் விடுதிக்கான செலவு எல்லாத்தையும் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. கூட்டம் முடிச்சுட்டு இரவு ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு இவர் கூட இருக்க சகாக்கள்லாம் வச்சு அந்த பார்ல சரியான குடி பில் வந்து எங்கேயோ போயிடுச்சு. இது யார் பே பண்ணுவாருன்னா அவர் பே பண்ணுவாருன்ட்டு இவர் சொல்றாரு. விஜயகாந்த் பே பண்ணணும்னு. ஆமா, இவர் ஏதோ போன் பண்ணி இந்த மாதிரி பில் செட்டில் பண்ணுங்கன்னு சொல்றாரு. உனக்கு தேவையானதை வண்டி நான் பண்றேன்பா, இந்த மாதிரி இது தேவையற்ற விஷயங்கள் பண்ணினா என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மேகரிட்டான்ட்டு ஒரு கம்பெனி இருக்கு, மாம்பழ சார்லாம் வைக்கிறாங்க. அவர் கட்ட முடியாத இந்த பில்லை வந்து அந்த மேகரிட்டான்ற கம்பெனி நிறுவனம் வந்து செலுத்துது. ஸோ அப்பத்துல இருந்தே விஜயகாந்த் மேல வந்து ஒரு இது. அதுக்கப்புறம் நீங்க இந்த விஜயகாந்த் வந்து தனியா நிக்கிறாங்களே, அப்போ வந்து ஜெயலலிதா கான்செப்ட்ல ஒர்க் பண்றாரு சீமான். அந்த அம்மா வந்து ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் தலைவர் தான் சொன்னவங்கள. நம்ம 2014 இலை மறந்தால் ஈழம் மலரும். விஜயகாந்த தனியா ஓட்டு பிரிக்கிறதுக்கு தனியா அவர் நிக்கிறாரு, இந்த அம்மா நிக்கிறாங்க. அவ மூன்று கட்ட தேர்தலா, திமுக, அதிமுக, விஜயகாந்த் தலைமையான ஒரு இது 3 அணிகள். ஆமா, இப்ப நீங்க அந்த விமர்சனம் பண்ணி பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல தான் பேசியிருப்பாரு. இவங்க 2 பேரும் எதை இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா விஜயகாந்த் பயனடையக்கூடாதுன்னு விஜயகாந்தியுடைய வாக்குகளை சிதைக்கிறதுக்காக விஜயகாந்த் ஃபுல் ஃபிளெஜ்ஜா இவர் 2011 விஜயகாந்துக்கு எப்படி ஊர்ந்து வேலை செஞ்சாரோ
அந்த விட 2 மடங்கு வந்து விஜயகாந்தோட தோல்விக்காக அந்த வேலை செஞ்சார். இப்ப 2011 வைகோ வந்து ஜெயலலிதா கூட கூட்டணியில இருக்காரு, சரிங்களா? அந்த கூட்டணி பேரம் பேசும்போது ஜெயலலிதா அம்மா தான் சொல்றாங்க, சீமான் வளர்ந்து வராரு, அவர் எப்படியாவது கூட்டு இந்த கூட்டணியில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர், கூட இருந்த தலைவர் ஒருத்தர் சொன்னார். வைகோ கிட்ட கூப்பிட்டு பேசும்போது வைகோ என்ன சொல்றாரு, தம்பி நான் கூட்டா வந்துருவான், நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க, ஒரு 10 தொகுதியோ என்ன ஒதுக்குறாங்க வைகோக்கு. இவரு சீமானுக்கு எதனா கொடுத்து சீமானை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்றோன்னா இந்த இதுல வந்து வைகோ வந்து நிறைய முறை சீமான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறாரு, சீமான் வந்து சசிகலா தரப்பு கிட்ட பேசி, ஆமா நான் வந்து கூட்டணிலாம் வரல, கூட்டணிலாம் வந்தா எனக்கு வாக்குலாம் வராது, வாக்கு சரிவு தான் ஏற்படும், அதனால நான் இந்த திட்டமிட்டபடி 64 தொகுதியிலே வேலை செய்யறேன், எனக்கான இது ஊதியத்தை வண்டி வாங்கி கொடுத்துருங்க சொல்லி சிறப்பா அவங்களும் பண்ணி கொடுத்துறாங்க. நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா வைகோட அரசியலே காலி பண்றாரு சீமான். அதுவரை வைகோவுக்கு தான் அங்க பிரதானமான இடம் இருந்தது. இந்த அம்மா என்ன பண்றாங்க, இவரு அந்த தேர்தல் எங்கேயுமே நிக்கல, சீமான உள்ள எடுத்துட்டு வைகோ வெளியே தள்ளிட்டாங்க. ஆமா, வைகோவுக்கு கொடுக்குற 10 சீட்டு 15 சீட்ல கூட இவங்க தரப்பு ஆட்களே நிக்க வச்சுறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றது, ஒரு பணத்திற்காக ஓட்டை பிரிப்பது மட்டும்தான் சீமானுடைய வேலையே. ஆட்சிக்கு வர முடியுங்கிற எண்ணம் அவருக்கும் இல்ல, கட்சிக்காரங்களும் இல்ல, அதற்கான எண்ணமே இல்ல. கட்சிக்காரங்கள் கட்சி அடுத்த கட்ட தலைவர்கள் இல்ல சார். இப்ப நான் என்ன சொல்றேன் சார், சீமான் உள்ள போட்டுமே முதல்ல சட்டமன்றத்துக்குள்ள அந்த மாதிரி எதனா முன்னெடுக்க எடுக்கலாம்ல. ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்துட்டு ஒரு தொகுதியிலே அவரு களமாடணும், அந்த மாதிரி பண்ணிட்டு நீ சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு சட்டமன்றத்துல போயிட்டு வேலை செஞ்சாவே போதுமே. அங்க பேசி இது ஒரு மக்கள் வந்து ஒரு ஈர்ப்புல வந்துடும்ல அலையில. அந்த மாதிரி எண்ணமே இல்லை. முதல்ல கடலூர்ல நிக்கிறாரு, அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம திருவெற்றியூர்ல நிக்கிறாரு. நான் அதுதான் போன இந்த இதுல 21க்கான இதுல சொன்னேன். இப்போ அவங்க ஊர்ல வந்து அவருடைய இளையாங்குடி சொந்த தொகுதியில மனித குலத்தின் எதிரி வந்து பாஜக, தமிழ் இனத்தின் விரோதி வந்து காங்கிரஸ், திமுக கூட இவருக்கான எதிரிகள்லாம் இல்லை. முதல்ல காங்கிரஸ், அப்புறம் பிஜேபி. அப்போ இவரோட சொந்த தொகுதியான இளையான்குடி தொகுதியில இருந்து காங்கிரஸ் பாஜக தான் மோதுது. அப்ப நீ சரியான ஆளா இருந்தீங்கன்னா, உன்னோட சொந்த ஊரு ஒரு அரசியல்வாதினா அப்ப என்ன பண்ணிருக்கணும், அவரு இளையான்குடியில நின்றுக்கணுமா? எதிர்க்க இருக்கவங்களும் அந்த அளவுக்கு கேடர்ஸ்லாம் இல்லை, அந்த எண்ணங்கள்லாம் இல்லை. ஆனா அவருக்கு வெற்றி பெறணும், சட்டமன்றத்துக்கு போகணும், சட்டமன்றத்தில் நம்ம குரல் ஒலிக்கணும், அதெல்லாம் இல்லை. போடுற ஓட்டுகள் எல்லாமே வீணா போற ஓட்டு தான். அவரோட அபிடபிட்லாம் எடுத்துன்னு வந்தேன், தேர்தல் வாக்குமூல பத்தினெல்லாம் 2016 என்ன கொடுத்தாரோ அதே தான் 2021 கொடுத்துருக்காரு. வருமானம் இவ்வளவுதான். ஆமா, வருமானம், அந்த நகை மதிப்பு, வங்கியில இருக்க காசு ஒண்ணுமே அந்த 5 வருஷத்துல இறங்கும்ல, 5 வருஷத்துல யாருமே இல்ல. அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு ஆமா, அதே இஎச்ஆ காப்பி மாதிரி அச்சு வச்சுக்கிறாங்க. இந்த நடுவுல 2-3 கார் வண்டி வந்துக்குது, அவ்வளவுதான். அது எந்த வருமானம்னு தெரியல. அந்த காசு எதுவுமே குறையல, நகை எதுவுமே குறையல, வருமானமும் அதேதான். ஏறக்குறைய ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் தான் 5 வருஷத்துல இருக்கு. ஆனா இவரோட வாழ்க்கை தரம் வண்டி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 1 லட்சம் ரூபாய் வீட்டுல இருந்தாரு, இப்ப 2 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு போயிட்டாரு. இப்ப புதுசா ஒரு கார் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி எண்ணற்ற நிறைய விஷயங்கள் வாங்கிருக்காரு. 100 ஏக்கர் எங்கேயோ வாங்கியிருக்காரு. அதுல வந்து ஆடு, மாடு, பன்றி, கோழி எல்லாத்தையும் வளர்க்குற மாதிரி ஒரு திட்டம். ஆனா அதை மட்டும் மாட்டி பண்ணிட்டு அதை அப்படியே அமுக்கி வச்சிருக்காங்க. இப்ப அதை வந்து கூட்டு பண்ணை திட்டம் மாதிரி எடுத்துன்னு வருவாங்க பாருங்க, இந்த தேர்தல் முடிஞ்சோடனே ஒரு 100 பேர் சேர்ந்து வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனா அதோட முதலாளி வந்து இவரா தான் இருப்பாரு. சமீபத்துல வந்து சீமானுடைய ஒரு பேட்டி நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், இது குறித்து வந்து நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள், பிரபலமாக இருந்தவர்கள் பலரும் கூட கட்சியை விட்டு போயிருக்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் வர்றாங்க ஒரு பக்கம், ஆனா இப்படி போறதும் இருந்துகிட்டே இருக்குதா, ஏன் அப்படின்னு சொல்லி நெறியாளர் கேட்கிறார். அதுக்கு சீமான் பதில் சொல்றார், கட்சியை பயன்படுத்தி கொள்பவர்கள்னு ஒரு பிரிவு இருக்குது, கட்சியால் பயன்படுபவர்கள்னு ஒரு பிரிவு இருக்குது. கட்சியை பயன்படுத்தி கொள்பவர்கள் தான் வெளியே போயிருக்கிறாங்க, கட்சிக்கு பயனுள்ளவர்கள் யாரும் போகல. எப்படி சொல்றார்? இப்போ அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா, மேடையில ஏறி ஒரு வெளிச்சம் கிடைச்ச உடனே யூடியூப் சேனல்ல வந்து இவங்க பேசுறதெல்லாம் ஒளிபரப்பாங்க, தாங்கள் ஏதோ பெரிய தலைவர் ஆகிட்டது போலவும், தாங்கள் தான் எல்லாம் என்பது போலவும் அவங்க நடந்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த பொதுச் செயலாளர் நான் தான், சீமானுக்கு அடுத்த தலைவர் நான் தான்ங்கிறது போல அவங்களுக்கு ஒரு மமதை வந்துருச்சு என்பது போல அவர் சொல்றார்.
அதுதான் அவங்களுடைய பிரச்சனையில காரணம். அவங்களால ஒருத்தருக்கு ஒரு புரோஜனம் கிடையாது. அவன் கட்சி யாரும் கூட்டு வந்தது கூட கிடையாது. கட்சி அவங்களால பயன் இல்லை. ஒரு சாக்கடை அடைப்பு எடுத்து விட்டது போல எடுத்து விட்டாச்சு. அவங்க போயிட்டாங்க, நல்லதுன்றார். இதுல முதல்ல சீமான் இதுல எந்த கேட்டகரி? கட்சியால் பயன் அடைந்தவரா, கட்சியை பயன்படுத்துகிறவர்? இதுல சீமான் எந்த கேட்டகரி? நீங்க தான் சொல்லணும். கட்சி தன்னோட சுய வாழ்க்கைக்காகவும் சுய பொருளாதாரத்துக்காகவும் கட்சியை பயன்படுத்தினார். 2009க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஈவன் ஒரு பைக் கூட இல்லை. அப்படியா? அவர் படம் இதெல்லாம் எடுத்திருந்தா கூட அவர்கிட்ட ஒரு 2 சக்கர வாகனம் கூட இல்லை, பைக் கூட இல்லை. இன்னைக்கு பட்ட அல்டிமேட்டா இருக்காரு. அப்போ ஒரு கட்சியை பயன்படுத்தினாரா? பொருளாதார எல்லாத்துலயும் சொல்றேன். நான் தான் கட்சி அப்படிங்கிறது தானே அவர் சொல்றது. சீமான் தான் தலைவர், அன்பான சர்வாதிகாரி தானே அவரு. இப்ப அதுல பல தலைவர்கள் இருக்க முடியாது, அதுல ஒரு தலைவர் தானே இருக்க முடியும். பிரபாகரன் தான் தலைவர். நான் உங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு ஒருங்கிணைப்பாளர், அதுதான் அவரோட கான்செப்டா. நாங்க அதுதான் விரும்பி வந்தோம். தன்னை முன்னிறுத்திக்காம ஒரு தலைவர் முன்னிறுத்தாம தன்னுடைய அரசியல் தனது கொள்கைகளை முன்னிறுத்துற ஒரு அண்ணனா நாங்க பார்த்துதான் நாங்க நாம் தமிழர் இணைந்தது. இவருக்கு அடுத்ததாக யாருமே வரக்கூடாது என்ற மனநிலையில இருக்காரு. ஒரு போக்கஸா யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களை அம்மிக்கு தலையில கொட்டி வெளியேற்றுறாரு. இப்ப வெளியே போன கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, வெற்றிகுமரன், இவங்களுடைய பேர் தெரிஞ்சால நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த கட்சியோட ஆரம்ப காலத்துல கட்சிக்காக மிக உழைத்த நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஏன்னா அவங்க முகம் தெரியாத நபர்கள், பெயர் தெரியாத நபர்களா இருக்காங்க. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா இவங்க 4 பேர் 5 பேர் சொல்றீங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வெளியே போயிருக்காங்க. ஆனா சாக்கடை அடைப்பு எடுத்து விட்டது போல சாக்கடை எல்லாம் வெளியே போகுது. அவர் ஒரு பெரிய சாக்கடைல, அதனால சாக்கடை பேசுவார். கட்சிக்கு வெளியே போனவர்கள் எல்லாருமே கட்சிக்கு தடையாக இருந்தவர்கள். அதான் அவருக்கு தடையா இருந்திருப்பாங்க. அவர் தான் கட்சியா? இல்லைங்க, அவருக்கு வர வேண்டியதுல எதனா தடையா இருந்திருப்பாங்க. வர வேண்டியது போக வேண்டியதுல எதனா தடை. பணம் தான், வேற என்ன இருக்கு? இல்ல, உங்க காலத்தில் வந்தவர்கள் இப்ப யாரும் மேக்சிமம் இல்ல. சித்தாந்த ரீதியா வந்தவங்க யாருமே இல்லை. அங்க போனா ஒரு பொறுப்பு வாங்கி எதனா ஒரு பஞ்சாயத்து பண்ணி எதனா ஒண்ணு பண்ணலான்ற கேட்டகரியில இருக்கவங்க தான் இப்ப கட்சியில இருக்காங்க. கொள்கை சார்ந்து வந்த இந்த நபர்கள் எதன் காரணமாக வெளியேறினார்கள்? நீங்க எதுக்காக வெளியே வந்தீங்க? இப்போ உதாரணத்துக்கு சேப்பாக்கம் தொகுதின்னு இருந்தா அந்த தொகுதியில யாரு முதன்மை களப்பணியாளரா இருக்கானோ, அந்த தொகுதிக்கு உட்பட்டு எவன் இருக்கானோ அவரை தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. மக்கள்கிட்ட வேலை செஞ்சு அறிமுகமான நபர்கள் வரணும். இப்ப சீமானுக்காக 90% பேர் வாக்கு செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த உள்ளூர் ஆசாமிக்காக ஒரு 10% வாக்கு வந்தா உங்களுக்கு நல்லதா கெட்டதா? நல்லதுதான். அப்போ ஒரு அரசியல் தலைவன் அந்த கணக்கெல்லாம் போடுவாங்களா? வாக்கு கணக்கு போடுதானே வாக்கு அரசியல். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு தொகுதியில இருந்து சம்பந்தமே இல்லாத ஒரு நபர், எந்த கூட்டத்துக்கும் வந்திருக்க மாட்டாரு, எந்த போராட்டத்துக்கும் வந்திருக்க மாட்டாரு, எதுலயும் கைதா இருக்க மாட்டாரு. திடீர்னு பார்த்தா பளிச்சுன்னு வருவார் அந்த வேட்பாளர். யாருன்னு தெரியாது. இப்போ நான் ஒரு தொகுதியில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இறங்கி வேலை செய்யணும்ல, அவர் யாருன்னே தெரியாம நான் அப்படி வேலை செய்வேன். அப்போ இவரோட எண்ணம் என்னன்னா, வெற்றி பெற்று நாடாளுவது அதெல்லாம் இல்ல, ஒரு கணிசமான வாக்கு யாருக்கோ பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. யாருக்காக வேலை செய்யறாருன்னு நினைக்கிறீங்க? இவனை திட்டுறன்ட்டு அவன்கிட்ட காசும் வாங்கிப்பாருன்னு நினைக்கிறேன், அவனை திட்டுவன்ட்டு இவன்கிட்டயும் வாங்கிப்பாருன்னு நினைக்கிறேன். மேடையில ஒன்றுமாக கீழே இறங்கின ஒன்றுமாக இருக்குது. குடும்ப அரசியல் தான் சொல்றாருல, நம்ம குடும்ப அரசியலுக்கு எதிரானவன்றோம். திடீர்னு பார்த்தா 2011 கடலூர் நினைக்கிறாரு இவருக்கான மாற்று வேட்பாளர் பார்த்தா அவங்க மனைவி நிற்கிறாங்க. அவங்க மனைவி தான் மாற்று வேட்பாளர். ஆமா, மனைவியோடைய சகோதரரையும் ஒரு தொகுதியில் அவர் கட்சியில இணைஞ்சிட்டாருன்றாரு. எப்ப இணைஞ்சாரு, எதுல இணைஞ்சாரு, அவர் என்ன களப்பணியாட்டினாரு, அதெல்லாம் எதுவுமே தெரியல. அதே மாதிரி இவங்களை கல்யாணம் பண்ற வரைக்கும் அவங்க மாமனாரை பத்தி எதுவுமே பெருமையாவே பேசிருக்க மாட்டாரு. எனக்கு இது ஆச்சரியமா இருந்தது. ஒரு கட்சி தலைவருடைய மாமனாருக்கு கட்சிக்காரங்க வீர வணக்கம், எல்லா வணக்கமும் எந்த கட்சியிலையும் நான் பார்த்தது இல்ல. அதுவும் இவங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி இவரெல்லாம் கொண்டாடப்படலாம் இல்ல. இந்த பேட்டிலேயே சொல்றாரு, மிக சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் அவரை பேச்சாளராக கேக்குறாங்க. ஏன் நான் பேச்சாளர்லாம் நான் கோக்காரன், நான் ஏதோ மேடையில பத்தி பேசுறேன்னு ஒரு 4 பேர் சொல்றாரு. அதில் பார்த்தா அவங்க மாமனார் பேருக்கு. மாமனார் அவ்வளவு பெரிய பேச்சாளரா அந்த இது நம்மளுக்கு தெரியல. கலைஞரை சொல்லல, அவரெல்லாம் சொல்ல, பேராசிரியர் சொல்றாரு, அப்புறம் கக்கன் சொல்றாங்க, ஜீவானந்தம் சொல்றாங்க, அவங்களாம் பரவாயில்ல. சம்பந்தமே இல்லை, இவ்வளவு பெரிய தலைவர் அவங்க மாமனார் அந்த லிஸ்ட்ல வர்றாரு. இந்த இதெல்லாம் அந்த அம்மா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வருது. அவருக்கும் புகழ் வணக்கம், அவருக்கும் வீர வணக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடக்குது, தனியா வீட்டுல எல்லாம் இல்ல. நான் சராசரி ஆளு கிடையாது, நாங்க வேற அப்படியே புரட்டி போட போறோம்ல சொல்றாரு. எல்லாத்தையும் இடிச்சுட்டு டொமாலேஷன் பண்ணிட்டு புதிய கட்டிடம் கட்ட வந்தவரும் தான் சொன்ன. அந்த மாதிரி பேச்சுல இயங்கி தானே நம்ம வாழ்க்கையை எழுத்துறோம். இழந்துட்டுதாவே ஃபீல் பண்றீங்களா வாழ்க்கைய லைஃப்? ஆமாங்க, இனிமேல் எனக்கு அந்த பருவம் வராதுல்ல. 43 வயது ஆகுது. இந்த 29 வயதுல இருந்து 43 வயசு வரைக்கும் தான் ஒருத்தன், அதுதான் சம்பாதிக்கிற ஒரு வயது. அப்போ நம்ம சம்பாரிச்சா இருந்தோம். ஆனா நம்ம சம்பாரிச்சதை நம்ம குடும்பத்துக்கு
குடும்பத்துக்கு கொடுக்காம இந்த மாதிரி கட்சி கூட்டங்கள் போறது, ஆர்ப்பாட்டம் நடத்துறது, இவரு எதுல இருந்து வேறுபடுறாருன்னு சொல்றீங்க? கையில காசு இல்ல, கட்சியில காசு இல்லன்றாரு. பிச்சைக்கார கட்சின்னு தானங்க சொல்றாங்க. பிச்சைக்கார கட்சின்றாங்க. திமுக அதிமுக கூட அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் போடாது, மேடை போடாது, இந்த கிரைன் எல்லாம் வச்சு ரெக்கார்ட் எல்லாம் பண்ணாது. பேக்ல கேமரா கிரைன் சொல்றேன்னு சார், சினிமா படம் எடுப்பாங்களா அந்த மாதிரி கிரைன் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒரு சாதாரணமான கூட்டம் போட்டவன் குறைந்தபட்சம் 2 to 3 லட்சம் ரூபாய் ஆகும். கொடி வந்து ரஷ்யன் பிளாக்ன்ற ஒரு ஸ்டைல்ல இருக்குவாங்க. அது வந்து ஒரு கொடி வந்து 90 ரூபாய் வாடகை. வாடகையா அது? ஆமா சார், 90 ரூபாய் வாடகை. 100 to 200 கொடி இருக்கும். அப்ப எவ்வளவு வாடகைன்னு பாத்துக்கோங்க. 20,000 ரூபாய் அந்த கொடிக்கே கொடுக்கணும் வாடகை. இது பிச்சைக்கார கட்சியில பண்ணுவாங்களா? ஆனா அவரு காசு இல்ல. இது கட்சியில வந்து நீ எதுக்கு கணக்கு கேக்குற? கட்சிக்கு ஏதாவது நீ கொடுத்தியா? ஒன்னும் கொடுக்கல. நீ எதுக்கு கணக்கு கேக்குற? இப்படி கோச்சுக்கிறல்ல. நானே கணக்கு கேட்கறது இல்ல, நீ கணக்கு கேட்கலாம். நீ எதுவுமே அதுல இன்புட் எதுவுமே போடலையே. உன்னுடைய 1 ரூபாய் கூட அதுல போடலையே. கணக்கு கேட்கனா செலவு பண்ண கேப்பா. நான் செலவு பண்ணிருக்கேன். உன் கல்யாணத்துக்கு நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். அலுவலகத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிறேன். கட்சி சேர்ந்ததுல இருந்து கட்சி அலுவலகத்துக்கு வாடகை நான் 3000 ரூபாய் கொடுத்துக்கிறேன். வேலை செய்யறவனுக்கு சம்பளம் 2000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அப்ப நான் கேட்பேன் கணக்கு. நான் வண்டி கொடுக்கல. என்ன மாதிரி மாவட்ட செயலாளரா இருந்த எல்லாரும் கொடுத்தாங்க. இந்த காசு அதிகமா வரணுன்றதுக்கோசரம் என்ன பண்றாரு, மாவட்டத்தையே சுருக்குறாரு. 3 மாவட்டம் 4 மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் இருந்தவனுக்கு 2 மாவட்ட செயலாளர் ஆகுறாரு. அப்பதான் வேகமா வேலை செய்வான்ட்டு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கட்சி வளர்க்கறதுக்காக 2 தொகுதி ஆக்குறாரு அப்படின்னு பார்த்தா, நிதி பெருக்கிறதுக்காக. நிதி பெருக்கம். கட்சி பெருக்க, கட்சி வளர்ச்சி இல்ல, நிதி வளர்ச்சி. 2009 சேர்றீங்க, 10, 11 இதுல எல்லாம் போக போக உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் இல்லையா? இது என்ன, ஏன் இப்படி போயிட்டு இருக்குது, நம்ம எதிர்பார்த்தது இல்லையேன்னு தோணி இருக்கும்ல. 2021 வரைக்கும் கூட நீங்க வந்து இருந்திருக்கிறீங்க. நம்ம கிட்ட வந்து இந்த எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே பேச மாட்டாரு. கட்சி வளர்க்கணும் தம்பி, கட்சியை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போனோம், அந்த இதுதான் இருக்கும். இந்த மறைமுகமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவர் ஒரு 10-15 பேர் வச்சிருக்காரு. யார் அவங்க? அவருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் ஒரு 10 பேர் இருப்பாங்க. கதிர் ராஜேந்திரன் ஒருத்தர் இருப்பாங்க. இது முதன்மையானவர் வந்து பாத்தீங்கன்னா புகழேந்தி மாறன் அவரோட நண்பர். அவர் தான் அவரோட பினாமி மாதிரி வச்சுக்கலாம். இல்லீகலா வர காசு இருக்குல்ல, அவாலா காசு, உண்டியல் காசு சொல்லுவாங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்றவன் தான் இவன். திருவல்லிக்கேணியில வந்து ஆதாம் மார்க்கெட் ஒரு பகுதி இருக்கு. இங்கதான் பாத்தீங்கன்னா அந்த பஜார்ல வேலை செய்யற மக்கள்லாம் வந்து வெளியூர்ல இருந்து வந்து தங்கியிருப்பாங்க. இந்த உண்டியல் காசுலாம் அங்கதான் சுத்தின்னு இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு நாட்டுல வேலை செய்யறேன், நான் உங்க வங்கி கணக்குல பட்டாதானே உங்க கணக்குல வரும். இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி உண்டியல்ல மாத்தி அவாலா மாதிரி அந்த காசு வரும். இந்த காசு தான் 90% வருது சீமானுக்கு. அது கட்சி நிதியா இருக்காது, தனியா நிதியா இருக்கும். பணமா தான் வரதால அதை எந்த கணக்குலயும் வைக்க முடியாதுல்ல. இந்த மாவீரர் தினம் தலைவர் பிறந்த நாளுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் 50 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் ஆகும். 50 லட்சம் ரூபாய் வெளிநாட்டுல இருந்து வண்டி வருது. அந்த மாவீரர் தினத்துக்கு ஆகிற செலவு பாத்தீங்கன்னா இவங்க 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம் காட்டுவாங்க. இந்த 25 லட்சம் 30 லட்சம் காசை நீ அங்க இருந்து இங்க வர தமிழர்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க. ஈழத்துல இருந்து இங்க வராங்க, முகாம்ல இருக்காங்க, சிறப்பு முகாம்ல இருக்காங்க, புழல் சிறைச்சாலையில இருக்காங்க. சும்மா மனு கூட போடலாம் அவங்கள பார்த்து, ஏன்னா தேவையான பொருட்கள். இப்படிலாம் செலவு பண்ணலாமா இல்ல இப்படி செலவு பண்ணலாமா? 10 பேர் சொன்னீங்க இல்லையா, 2 பேர் சொல்லியிருக்கிறீங்க, வேற யாரெல்லாம்? அன்பு தென்னரசனு, ஜெகதீச பாண்டியன் ஒருத்தர். இவர் தான் வந்து சீமானுடைய அந்தரங்க காரியதர்சி சொல்லுவாங்களா அது. அப்புறம் ராவணன் ஒருத்தர். அதுக்கப்புறம் இனுபாவனம் கார்த்திக், அவர் இந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறார். ஆமா. அருவன் துருவன் செல்வமணின்னு ஒருத்தர். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பொருளாதாரமும் இதுவும் இல்லாத ஒரு நபர்கள். இவங்கெல்லாம் ஒரு பைசா கூட கட்சிக்கு செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. கட்சியால் பயணிந்தவர் இந்த 10 பேரும் சீமானோட செத்து. கட்சியால் பயணிந்தவர் இவர் தான். மீதி வெளில போனாங்கள அவங்கெல்லாம் வந்து அவர்களால் கட்சி பயன்பெற்றது. இதுல பெரிய சாக்கடையெல்லாம் இவங்க தான். சாக்கடை அடைப்பு எல்லாமே இவனுங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கட்சிக்காக வேலை செஞ்சுட்டோம். வெளியே வந்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு? கொஞ்சம் முன்னாடி வெளியே வந்திருந்தா என்னோட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பாங்க. அந்த பொருளாதாரம் எல்லாம் என் வீட்டுல இருக்கவங்களுக்கு பயன்பட்டு இருக்கும். நம்ம தேவையில்லாம நம்ம சம்பாதிச்ச பணத்தையும் நேரத்தையும் 20-25 வயசுலயே ஒரு பொருளாதார ரீதியா ஒரு நல்ல இது கண்டோம். நம்ம வாழ்ற பகுதியில கேட்டா சொல்ல போறாங்க பொய், அது மாதிரிலாம் சொல்லணும். அந்த மாதிரி வந்து நம்ம இந்த சரி நம்ம சமூகத்தை இவ்வளவு கத்துறாங்களே அவங்களுக்கு உறுதுணையாவது இருக்கலாம், அந்த மாதிரி வந்த கேட்டகரி தான் நம்ம. இப்ப நான் வண்டி இல்ல, என்ன மாதிரி பலதரப்பட்ட தம்பிங்கெல்லாம் இருக்காங்க. ஆட்டோ ஓட்டி 500 ரூபாய் சம்பாரிச்சானா 400 ரூபாய் போஸ்டர் ஓட்டுவான். காலையில இருந்து இரவு வரைக்கும் வேலை செஞ்சுனே இருப்பான், வண்டி ஓட்டினே இருப்பான். வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடாம இரவு நேரத்துல போயிட்டு போஸ்டர் ஓட்டினா 5 ரூபாய் 10 ரூபாய் செலவாகுமே. ஒரு போஸ்டர் ஒரு இது ஓட்டினா, ஒரு போஸ்டர்னா 1 பிட் 2 பிட் மேக்சிமம் இது பார்த்தா 4 பிட் இருக்கும். ஒரு பிட்டுக்கு 6 ரூபாய்.
மினிமம் ஒரு 100 போஸ்டர் 200 போஸ்டர் 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவை குறைக்கிறது கூட சாப்பிடாம கொள்ளாம நைட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு இந்த போஸ்டர் ஓட்டுற வேலையை பண்ணுவோம். இவன்லாம் தான் இவர் சொல்றாரு இப்போ கட்சியால் பயனடைந்தவர்கள், இவன் தான் கட்சியால பயனடைந்த. கட்சியில இருந்தேன் 10 வருஷம் இருந்தேன்றா. அப்புறம் பார்த்தா எடப்பாடி சேலத்தின் செல்வ மகன் அப்படின்னு சொல்லி அங்க போயிடுறாங்க. உதயநிதி தான் எதிர்காலம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. என்னங்கடா உங்க கொள்கை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவர். இப்ப என்ன மாதிரி பாதிக்கப்பட்டாலும் ஓட்டே போடக்கூடாதுன்ற எண்ணத்துல கூட இருப்பானுங்க நிறைய பேர். ஒரு அனுபவம் அதுல இருந்து நீ ஒண்ணு கத்துக்கிட்டு இப்ப பலர் போறாங்க. இப்போ ஒரு வகையில பாத்தீங்கன்னா திமுக போறான், அதிமுக போறான், பிஜேபி போறான், காங்கிரஸ் போறான், ஏதோ ஒரு வகையில போறான், வேலை செய்யறான். அல்லது குறைந்தபட்சம் அவனுடைய சொந்த முயற்சியில சில விஷயங்களாவது செய்யறாங்க, மக்கள் நல பண்ணி ஏதோ ஒன்று செய்யறாங்க. மொத்தமா அப்படி விரக்தி அப்படின்றது ரொம்ப நெகட்டிவா இருக்குது. இல்ல யாருமே சரியில்லைன்ட்டு தானே நம்ம ஒரு புதுசான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறோம். இவரும் சரியில்லைன்னும் போது விரக்தி ஆகுது. ஆமா, இருக்கிற எல்லாமே குறைபாடா இருக்கிறதால தான் நம்ம ஒரு புதுசா யாருன்னா வந்து அந்த மாற்றங்களை யாருன்னா ஏற்படுத்துவாங்களான்ற எண்ணத்துல தான் நம்ம வரோம். ஆனா இந்த மாதிரி புதிதாக வரக்கூடியவங்களே வந்து அதை விட விபரீதமான இதுவா இருக்காங்கன்னா, அப்போ இதுவரை ஒரு கவுன்சிலர் கூட சம்பாதிக்காத நீனு இவ்வளவு செழிப்பா இருக்கனா, அப்போ நாளைக்கு நீ ஆட்சி பீடத்தெல்லாம் உட்காந்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. 15 ஆண்டுகளாக திராவிட எதிர்ப்பு, தெலுங்கர் வந்தேரி, கன்னட வந்தேரி, மலையாளி இப்படியெல்லாம் எல்லாரையும் விமர்சனம் பண்ணி பேசி இப்படியே வளர்ந்த இளைஞர்கள், நான் சீமானை மட்டும் சொல்லல, எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றேன். நாம் தமிழர்கள் இப்படி வந்தவர்கள் ஒன்று விரக்தி அடைஞ்சு ஒதுங்குறதுன்னு இருக்குது உங்களை போல. இன்னும் கேட்டகரி வந்து திராவிட இயக்கத்திலே போய் சேர்றாங்க இல்லையா. இப்போ திகாவில் போய் சேர்றாங்க, பெரியார் திகாவில் போய் சேர்றாங்க, திமுக அதிமுகவில் நிறைய பேர் போய் சேர்றாங்க. திராவிட வெறுப்பில் வளர்ந்தவர்களால் எப்படி திராவிட இயக்கத்துக்குள்ள போய் அடாப்ட் ஆக முடியும்? திராவிட வெறுப்புலாம் எதுவுமே இல்லை சார், அது இவங்க கிரியேட் பண்றது தான். எனக்கு 43 வயதாகுது, எனக்கு அந்த திராவிட வெறுப்புன்றதும் இல்லை, திராவிட கொண்டாட்டன்றதும் எதுவுமே இல்லை. சைவர் தான் தமிழர்கள், வைணவர்கள் தான் தமிழர்கள், விநாயகரை வழங்குற இதுதான் முருகரை கும்பிடுறவங்க தான் தமிழர்கள். அப்போ இதுவரை எனக்கு அந்த கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கும் போது ஏதோ இவங்களாம் மறைச்சிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு சொல்லித்தராங்க. அப்ப இதுவரை இது இந்த வரலாற்றை கேள்விப்படாதவன் வந்து புதுசா கத்துக்கும் போது என்ன ஆகுது, இதுதான் உண்மைன்னு நினைச்சு அவன் புதுசா அரசியல் வரவங்க வந்து இதுதான் அரசியல் சுவடுன்ற மாதிரியே பண்ணி விட்டுறாங்க. ஒரு கொள்கைக்காக வந்தவர்கள் சோரம் போய்விட்டார்கள் அப்படிங்கிற ஆதங்கம் வெளியேறிவர்கள்ட்ட இருக்குதா? நான் கட்சியில சேரும் போது நான் எங்க அம்மா அப்பாவோட கண்ட்ரோல்ல இருந்தேன். கட்சியில சேர்ந்து ஒரு 5 வருடம் கட்டு நான் ஒரு குடும்ப தலைவன் ஆயிட்டேன். நான் சொன்னா ஓட்டு போறதுக்கு 4 பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், என்னோட குடும்பத்துல சொல்றேன். அப்போ உன்னோட ஓட்டு சதவீதம் ஏறுமா குறையுமா? ஏறதான் செய்யணும். அந்த விகிதாச்சாரத்துல இருந்து இந்த விகிதாச்சாரம் தான் ஒண்ணுமே இல்ல. 15 வருஷத்துல இது ஒரு வளர்ச்சியே இல்லை இல்லையே. என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க கட்சிக்காரங்க? அப்படின்னா 4 மடங்கு அதிகமா இருக்கணும். அதான் இல்ல, எல்லாம் வெளியே போயிட்டானே. இப்ப இருக்கவங்கலாம் வந்து ஏதோ ஒரு லேபிளுக்காக கட்சிக்கு வந்து சேர்ந்துக்கிறவன், கட்சியை பயன்படுத்துறதுக்காக உள்ள வந்துக்கிறாங்க. பல்வேறு விமர்சனங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும், குறிப்பாக நாம் தமிழர் தம்பிகள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி சார். நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.